மனைவி ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, நான் சாவ போறேன் அப்படின்னு. ஹஸ்பண்ட் சொல்றாரு, அப்ப நானும் சாவ போறேன். மனைவி கேட்காங்க, ஏனுங்க என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா, நீங்க ஏன் சாவ போறீங்க அப்படின்னு. கணவன் சொல்றான், இல்ல நீ சாக போற சந்தோஷத்துல அப்படியே சாவ போறமா அப்படின்னு சொல்றான். அதாவது அவர் சாகுறதுல அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க சாகுற சந்தோஷம் அவங்க எந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்ணி அவங்க பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. மனைவி சாகுறதுல அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் மனைவி இல்லங்க, டார்ச்சர். நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. உங்களுடைய பெண்களை பார்த்து அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுங்க. குடும்பத்து குத்து விளக்குங்கள பெண்கள் எல்லாம் அப்படி குடும்ப குத்து விளக்கு நல்ல மோத்திர வந்து குத்தணுஜி. இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ ஃபயாஸ் நீங்க கலாய்க்க வேணா பொண்ணுங்களேன்னு சொன்னா அத நம்ம சலோமியா செஞ்சிடுவாங்க. ஆமா ஆமா, நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத வேலை, அதெல்லாம் சலோமியா பாத்துப்பாங்க. நீங்களே உங்களை கலாய்ச்சிக்கங்க சலோமி. வேணாங்க, நான் பாய் முடிக்கிறேன். வேணாம் முடிக்கிறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாருமே அந்த விளையாடுவாங்க தெரியுமா, சின்ன சின்ன வயசு திருத்தி விளையாடுவாங்க, அப்படி ஓடி ஆடி விளையாடுவாங்க தானே. ஆனா சலோமி மட்டும் தனியா ஓடி விளையாடுவாங்க, கண்ணாமூச்சி எல்லாம் தனியா விளையாடுவாங்க, அவங்களே ஒழிச்சிட்டு அவங்களே தேடுவாங்க. அப்படி ஒரு அறிவு புத்து ஜீவி இருக்கலாம். ஏலியன்ஸோ எனக்கு அது மிச்சம் டவுட் உண்டு, இவங்க ஒரு மனித இனம் தானா அப்படின்னு ஒரு டவுட் உண்டு. பார்த்தாலே புரியும், என்னப்பா இந்த பொண்ணு எப்ப பாரு மொக்கையே போடுது, இந்த பசங்க வேற எப்ப பாரு அந்த பொண்ணை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்பயாவது ஒரு நல்ல காமெடி அடிக்க மாட்டீங்களா அப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம சலோமி நம்மளுடைய ஸ்வீட் பொண்ணு இல்லையா, அதனாலதான் நம்ம சலோமியை கலாய்க்கிறது, கழுவி ஊத்துறது எல்லாமே. ஜி 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 அடிக்கடி சொல்லாதீங்க ஜி, ஸ்வீட் பொண்ணு அப்படி அப்படின்னு சொல்லி. இது மொக்க பொண்ணு ரசிகங்க நம்ம பார்த்தா தான் தெரியும். இல்லம்மா, சலோமி பாத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதனாலதான் அப்படி சொன்னேன். சரி, பாவத்தானே ஒரு மனசு கஷ்டப்படக்கூடாது. நம்ம ரஞ்சிஜி மிகவும் அருமையா சொன்னாரு, ஸ்வீட் பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி. ரஞ்சிஜி அப்படியே பாதிச்சா நம்மளை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசுறீங்களே ஜி, நம்மளை பத்தி. இவர் தான் இவர் மிகப்பெரிய அறிவாளி, புத்திசாலி. மீதிய நம்ம சலோமியை சொல்லுவாங்க. ரஞ்சித், நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. என்ன எப்படி கலாய்க்காட்டியா போட்டீங்க? அதாவது காதலிடமும் மனைவியிடமும் கணவன்மார் மறைக்கிறது எது, மறைக்கோணும்னு நினைக்கிறது எது தெரியுமா? அது நீங்களே சொல்லிருங்க. தெரியுமா? தெரியாதா? அதாவது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெரிக்க விட போறாங்க நினைக்கிறேன். அப்படிதான் தெரிக்க விட போறாங்க. இல்ல அவங்க எதை மறைக்கணும், அதாவது எல்லாரும் திங்க் பண்றாங்கன்னு சொன்னா பாக்கெட்டை தான். நீங்க அந்த பாக்கெட் விஷயத்துல மட்டுமே நம்மளோட ரஞ்சித் அண்ணா அப்படியே நிக்கிறாரு. ஆனா அது விஷயம் இல்ல ரஞ்சித் அண்ணா, நான் அப்படியே உங்கள்ட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னா கணவன்மார் காதலி கிட்ட மனைவிய மறைப்பாங்க, மனைவி கிட்ட காதலிய மறைப்பாங்க. இதுதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதாவது திருமணத்துக்கு அப்புறம் அந்த பசங்க எல்லாம் அதுக்கப்புறமும் காதலிக்கிறாங்களேன்றத சொல்லிக்கிறேன். இந்த மெசேஜ் மூலமா அப்படியே நாங்க இதையும் சொல்றோம். இவங்க ஜோக்கா சொல்லல, நம்ம இவ்வளவு நேரமா நீங்க என்ன கலாய்ச்சிங்க, மொத்தமா இப்ப நான் உங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா சலோமி இப்ப நாம ஒன்னும் முக்கியமா பேசி ஆகணும். சலோமி பாருங்க, நம்ம எவ்வளவு திறமைகள் நம்ம ரஞ்சித் இருக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டோம். அவர்கிட்ட இன்னும் ஒரு மாற்று திறமை ஒன்று இருக்கு. ஆமா, காலை இழுத்துக்கிட்டே நடப்பேன், அதான் என்னோட மாற்று திறமை. நம்ம ஜி உடனே சொன்னா ஜி பாடி லாங்குவேஜ்ல தான் நம்ம ரஞ்சித் நான் பாடி லாங்குவேஜ்லயும் பின்னுவாங்க, அப்படியே மிமிக்ரிலயும் பின்னுவாங்க. நீங்க ஏதாவது நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு சின்னதா ஒரு காமெடி ஒண்ணு அப்படியே அடிச்சு பின்னி விடுங்க. அப்படியே எங்களுக்காக ஒரு மிமிக்ரி ஒன்று பண்ணி காட்டலாமே ரஞ்சித் அண்ணா, நம்மளுடைய நேயர்களுக்காக. அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். ஆனா கேக்க நீங்க ரெடியா? நிச்சயமா நம்ம ரசிகர்கள்லாம் அப்படியே ஆர்வமா இருக்கிறாங்க, பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அதாவது பாத்தீங்கன்னா ரஞ்சிதனா, நம்ம போடுற மொக்கி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுடைய பேச்சையும் அவங்க கேட்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ரஞ்சிதனா. அதனால நீங்க பேசுங்க. பேசவா? இது யாருமா? இந்த பேரை சொல்லிட்டு பண்ணுங்கப்பா, பேரு சொல்லிட்டு பண்ணுங்க. நீங்க விஜய் மாதிரி பேசுவீங்களா ரஞ்சிதனா? விஜயகாந்த் மாதிரி இல்லாட்டி விஜய் மாதிரி யாரா மாதிரி ஒரு பெரிய ஸ்டார், அப்படி அவங்களோட வாய்ஸ் அப்படியே எடுத்து விடுங்களேன். யாராவது தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. இது போதும்னு நினைக்கிறேன். ரொம்பவே அற்புதம் 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 அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய ரஞ்சிதனால மட்டும்தாங்க இப்படி எல்லாம் பேச முடியும் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம். இது யாரோட வாய்ஸ்பா அப்படின்னு சொல்லி, விஜயகாந்த் வாய்ஸ் அப்படின்னு நாங்களே சொல்லிக்கிறோம்.
இப்போ ஒரு ஜோசியக்காரர் இடத்துல இருக்காரு. அப்போ ஒருத்தர் அவசரமா போயிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. பாக்குறாரு ஜோசியக்காரர் கிளி கூண்டு இருக்கு தானே, ரொம்ப சின்னனா இருக்கு. என்ன ஜோசியரே உங்களோட கூண்டு இவ்வளவு சின்னனா இருக்கு அப்படின்னு இருக்கு. ஜோசியர் அவன்கிட்ட கையை காட்டி அட ஓடடே இது வெட்டுக்கிளி கூண்டா அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா ஜோசியம் வந்து எது வரக்கா கொண்டு வந்துட்டாங்க, வெட்டுக்கிளி வரக்கா கொண்டு வந்துட்டாங்க. ரொம்பவே நாடு முன்னேற்றி போகுதுங்க அப்படிதான் சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஃபயாஸ், இப்போ வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவர் வந்து அவருடைய பாஸ், அதாவது அவருடைய முதலாளி கிட்ட வந்து என்ன அப்படி போய் கேக்குறாருன்னு சொன்னா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க முதலாளி அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த முதலாளி வந்து சொல்றாரு, ஏன்பா எதுக்கு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, அந்த ஸ்டாஃப் வந்து சீக்கிரமே எனக்கு வேற ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கணும் அப்படின்னு, அதுக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆசீர்வாதம் பண்ணாரா? ஆசீர்வாதம் பண்ணார் என்ற மாதிரி தான் ஒரு கதை அப்படியே வெளியாயிருக்கு. அப்படியே அவர் ரிசைன் பண்ணிருப்பாரு சொல்லுங்க. அவர் ஒர்க் பண்ணிருப்பாரு அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து நான் நினைக்கிறேன் அந்த கம்பெனியை விட்டு இவர் துரத்தப்பட்டிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படியே பேசிட்டு இந்த கம்பெனியோட துரத்தி விட்டுருவாங்க, கவனமா இருங்க. அப்படின்னு அப்படி நிகழ்ச்சியில வந்து ஒரு அட்டகாசமான காமெடி, அப்படியே காமெடி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இது உங்கள் தாமரை எஃப்எம் வாடா போச்சு. டேய் பிச்சு, எதுக்கு இப்ப வாசல் நின்று ஏலம் போடுற? பிச்சை மணி நொச்ச மணி நின்று வேண்டுதல் மூஞ்சா பாரு. இவ பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்கார். இனிமே ஒரு ரூம்ல தான் தங்க போறார். அப்பா சொல்ல சொன்னா. வணக்கங்க. திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கில் வந்திருக்கா? பேசாம கோயில் உட்காந்து பகவான் மேல பாட்டு எழுதிட்டு போலாம்ல. சாரி, நான் யாரை ரூம் பண்ண சேர்த்துக்கிற முடியாது. உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா? அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டாரு. ஓகே, என்னவோ பண்ணி தொலை. நான் வர்றேன். ஹலோ, வாங்க வாங்க. பங்களாதான் பங்களாதான். ஒரா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வேற. கூப்பிட்டீங்களா? இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன். கணக்கில் வந்திருக்கேன். ஆமாங்க. மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாளே. ஒரு நிமிஷம். சொன்னாங்க. சாரி. இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்திலே டிப்பன் சொல்லியிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாளே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. ஆமா, இதெல்லாம் எங்க துவைச்சது? ஆத்துலதான். யார் ஆத்துல? ஓடுற ஆத்துலதான். அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன். துவைச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன். இங்க காய போட்டுக்கலாமேன்னு. இத நான் போட்டுக்கிறவா? இல்ல, அங்க போட்டுருங்க. அண்டர்வேர் கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க. அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம் பார்த்து. படாது. ஆமா, இவள் நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா? இத கொஞ்சம் அங்க வச்சிடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வச்சிட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன? சரி சொல்லுங்க. பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கில் வேலைக்கு சேர்ந்தவன் நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே பிகர மைண்டன் பண்ணுவியான்னு ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளமா அனுப்பிடுவீங்க, 1க்கு 2 கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி, அரசாங்க உத்தியம் பார்க்க வேண்டியவன் ஸ்லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா? இல்ல, இது கவுலியா இருக்கும். இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க? அது அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்டம் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேக்குறேன்னா, மிஸ் பண்ணிட்டீன்னு வச்சுங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நிக்கிறேன். ஆமா, என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன? இல்ல, டீப் லைட். ஆத்தாலே தெரியும். மணியே, மணியின் ஒளியே,
ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா. பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன் ஜாக்கிரதை. அடி பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலையப்பா. என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க? கரெக்டா கணக்கு பண்றாருந்தா நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா போய் சாமியை கும்பிட்டு புண்ணியத்தை தேடு போ. போடா. வணக்கங்க. பிகாம்னு போய் சொன்னதுக்கே பெல் அடிக்க விட்டானுங்க. எம்காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்களோ? வா திருநாவுக்கரசே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாவி வாயும் கையில கொடுத்துற பொறுப்பை ஏத்துக்கோ. அம்மா இந்த இவர் எங்க ஈஸ்வரையர் வாரம். நான் சொன்னேன் திருநாவுக்கரசே நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ரொம்ப சந்தோஷம். சாவி எங்க? அதை ஏன் காசு துண்டு சூட்டி வச்சுட்டு இருக்கேன்? ஒரு சேஃப்டிக்காக சாமி சொன்னதுல யார் இருக்கா பாக்குறேன். போய் பாரு போ. நடராஜரை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பொறுப்பை ஏத்துக்கோ. இந்தா சந்தானம், சொல்லுங்க. கோயில்ல உள்ள அத்தனை பேருக்கும் திருநாவுக்கரசு அறிவுப்படுத்தி வைக்கணும். இங்கேயே அழைச்சுன்னு வந்துடுறேன். சீக்கிரம் அழைச்சிட்டு வா. ये मंदिर अच्छे है ना? हाँ जी, मंदिर बहुत सुंदर है ना? ஆஹா, हम आपके रेनकोट फैमिली வருதுடா. नमस्ते। பிஸ்தே. इस मंदिर का पंडित कौन है? கோணை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा। பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியோரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. वो कौन है? யாரு? அவரா? அவரு நல்லா இரு. நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேணு சாஸ்திரி. अच्छा वेणु शास्त्री। ஆமா ஆமா. इस बच्चे का बर्थडे है, पंडित चाहिए, पूजा कराना है। पूजा பூஜா கரானாக. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே, உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு. உங்கள்ட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா கேட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துருங்க. எம்கா மணியே இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்ன? உன்கிட்ட ஏதோ பேசணுமா? नमस्ते। नमस्ते। हम साउथ इंडिया टूर पर निकले हैं। மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கோயில்ல. பேச. इस बच्ची का जन्मदिन है तो मंदिर से बोला पूजा करवा ले। अच्छा, आप हमारे टेंपल में आए हैं, बहुत खुश हुआ। आप अच्छी तरह हिंदी बोलते हैं। हम हिंदी तो जानते ही हैं। अच्छा बेटी, तेरी जन्मदिन है? क्या नाम तेरा? मुस्कान। मुस्काना, बहुत प्यारी नाम है। अच्छा बेटी की नक्षत्र क्या है? स्टार इज पूसम। ओ पूसम, वेरी गुड स्टार। शी विल बिकम वेरी बिग हीरोइन। तू तो ऐश्वर्या राय बन जाएगी। बेटा, व्हाट्स द नेम ऑफ द टेंपल? ये तो शाचीनाथ टेंपल है। हु इज द मेन गॉड? लॉर्ड शिवा। या अच्छा। अच्छा चलिए पूजा करवा देंगे। वहाँ क्या देख रहा है? काम कर, साफ कर, मंदिर को साफ कर, बेल मार बेल। चलिए आप चलिए। எல்லா மொழியும் பேசுறா. யார் இவாள்லாம்? இவங்க வடநாட்டுல வந்திருக்காங்க. ये मंदिर का बड़ा पंडित है वेणु शास्त्री जी। वेणु शास्त्री का? हाँ जी। ये लड़का कौन है? ये हमारा मंदिर का बेल बॉय है। बेल बॉय? हाँ जी। ये तो बैड बॉय है। என்னை பத்தி அவள்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான் அவன். आइए पूजा करेंगे। பேட் பாயா? என்ன பேட் பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க. அப்படியே நாங்க நம்ம நிகழ்ச்சியில வந்து படையோட ஒரு அட்டகாசமான காமெடி தாங்க பாத்துட்டு வந்திருக்கிறோம். இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து நம்மளுடைய நேரம் வந்து அப்படியே முடியறது வந்து கூட நமக்கு தெரியல, நேரம் போறது கூட அப்படியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா ரஞ்சிதனா? ரொம்பவே பேசுறோம் அப்படி இல்லையா? ரொம்பவே பேசுறீங்க. அதாவது மொக்கையா பேசுறோம் அப்படியே அப்படியே கொழுப்பு கூடினா அப்படிதானே? கொழுப்பு கூடினா அப்படிதானே? ஃபயாசும் தான் பேசுறாரு, அவருக்கும் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஜி நான் பஸ்ல வரும்போது சலோமி ரொம்பவே இதா இருந்தாங்க. நான் கேட்டேன், சலோமி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். அவங்க கோவப்பட்டாங்க. தப்பா நம்ம பார்த்தது தப்பா? இப்ப நாம பார்த்தது தப்புன்னு சொன்னா அழகா இருக்கிறது அவங்க தப்பு தானே? அவங்க இல்ல நீங்க பார்த்தது தப்புன்னு சொன்னா தப்பு சொன்னா அவங்களும் தப்பு தான். என்ன சொன்னா நீங்க பார்த்து அவங்களும் பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க அழகா இருக்கிறதுக்காக தான் நம்ம பார்த்தோம். அது அவங்க தப்பு தானே? அழகா இருக்கிறது உங்க தப்புன்னா பாக்குறது எங்க தப்பு? எப்படிங்க எங்களை பத்தி திட்டுவீங்க நீங்க? எப்ப பாரு
தேங்க்யூ ஃபயஸ், நீங்க தேங்க்யூ வெரி மச். நீங்க என்ன அழகு அப்படின்னு நான் சொன்னதுக்கு சொல்லல இதே மாதிரி நிறைய